குங்குமம் பெயிண்ட் பூசினேன் என்னோட பேரை தாண்டி மூச்சுக்கு 300 தடவை உச்சரிச்சீங்க கல்யாணத்துக்கு முதல். இப்ப மட்டும் என்ன சந்தித்தனா என்ன மந்திரி 40 பிரச்சனையும் நயன்தாராவுல தானே பூத்து கொடுக்குறீங்க. விடிய விடிய உங்களோட தானடா போன் பேசினேன். கொஞ்ச நேரத்துக்கு தான் தூங்கினேன். அதுக்குள்ள கால் பண்ணி எழுப்பி விட்டுட்டீங்க. விடிய விடிய எங்க முச்சி பேசினாம 1 மணிக்கெல்லாம் தூக்கம் வருது, தூங்கிட்டீங்களே நீங்க? இல்ல அதைத்தான் சொன்னேனா, 1 மணியை தான் சொன்னேன். இந்த கட்டார் வயதுலாம் காய்ச்சி போடுறதெல்லாம் என்னோட காதலுக்காகத்தான். இன்னும் 2 வருஷக்கால நான் நாட்டுக்கு வந்து என்னோட அப்பா அம்மாவோட காலில் விழுந்தாவது நம்மளோட லவ்வை சேர்த்து வைக்க சொல்லுவேன். அது வரைக்கும் நீங்க நல்லா படிங்க. 5 வருஷம் முடிச்சிட்டு தான் நாட்டுக்கு வரணும். நீங்க எப்படியும் 15 பவுனுக்கு மேல தான் தாலி எதிர்பார்ப்பாங்க உங்க வீட்டுல. அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் முடிச்சிருவேன். என்னது எல்லாத்தையும் முடிச்சிருவீங்களா? ஐயோ, நான் படிப்பு சொன்ன நம்பிச்சு. எனக்கும் அதை விளங்கிட்டு நான் உங்களோட சும்மா ஜோக் பண்ணேன். உங்களுக்கு எல்லாமே ஜோக் தான். சரி, நைட்டு ஏதோ காரணம்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க தூங்கிட்டீங்களே அம்மிச்சி. எனக்கு தான் தூக்கமே வரல. இப்ப தாங்க போங்க மூச்சி, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்பா கால் பண்ற வைர நான் நேட் எடுக்கேன். ஓகே அம்மிச்சி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ மூச்சி. வைர ஹலோ காலையிலேயே வெயிட்டிங் ஒர்க் போகுது. காலையிலேயே வெயிட்டிங் ஒர்க் போகுது. அப்பா கால் பண்ணல, அதான் பேசிட்டே இருந்தேன். அப்பா கால் பண்ணல, அதான் பேசிட்டே இருந்தேன். சரி, வாட்ஸ்அப்ல வீடியோ கால் வாங்க. வரவரோட ஆக்டிவிட்டிஸ் புரியாத பொருள் அறிவிக்கலாம். ஏன் அவ்வளோ அப்படி சொல்றீங்க? 1 மணி வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதுக்கு பிறகு நாம பேசலாம்னு சொன்னீங்க. ஓ, நான் தான் சொன்னேன் 1 மணி வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்களோட பேசுறேன். படிக்கன்னு சொல்லிட்டு ஏன் ஆன்லைன்ல இருக்கிறீங்க? அந்த டைம் கிளாஸ் அதிகமா ஸ்கூல்ல நடந்ததால எல்லா நோட்ஸும் போன்ல தான் இருக்கு. என்ன சந்தேகம் பண்றீங்க பாப்புனி? என்ன சந்தேகம் பண்றீங்க பாப்புனி? போன்ல பாசிட்டால பக்கத்துல இருந்து பக்கம் ஓடும் போது சொன்னதே பாப்புனா. நீங்க நிறைய சொன்னீங்க. அப்ப என்ன சொன்னு சொல்றீங்க? என்ன மகள், காலையில் எழும்பின உடனே அந்த செவட்டு மிஷினை காதல மாட்டிட்டு பாட்டு போடியா நடத்துறீங்க? நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்தேனப்பா. ரீல் கூடலாம் பிறகு பார்க்கலாமா? முதல் படிக்க பாருங்க. அப்பா, அம்மா,
நீங்க இன்னும் வேலைக்கு போகலையா? உங்க அப்பாவுக்கு மருந்தியோட சேர்ந்து முழுசா வரேங்க. காலையில உங்க மேசையில வேலை இருக்குன்னு சொல்லியும் மறந்து போய் வந்திருக்கிறேன். என்ன வேலையில கொண்டு விட்டதும் இல்லை, அவர் போனதும் இல்லை. பேக் எடுத்துட்டு போக மாட்டேன், திரும்பி வந்திருக்காரு. சரி சரி, கதையை விட்டுட்டு பேக் எடுத்து வாங்க போ. என்ன மகள் ரிப்போர்ட் தரலன்னு சொன்னீங்க? இந்த அறிவு இல்லம்மா, அது என்ன மகள் இல்லம்மா இருக்கமான்னு இருக்கிறீங்க? தாங்க மந்திரியா என்ன மகள் இது? எப்பவுமே முதலாம் பிள்ளையா வாரீங்க, 35 பிள்ளைகளுக்கு 30ஆம் பிள்ளையா வந்திருக்கீங்க. என்னங்க சொல்றீங்க? எனக்கு மூச்சடிச்சு வர மாதிரி இருக்கு. படிப்புல என்ன புறமாக வச்ச நான் உனக்கு? 2 பேருமே வேலைக்கு போய் உழைச்சி என்ன மகாராணி போல மாட்டோம். ஒன்றுமே இல்லாத ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணி உனக்காக இவ்வளவு சொத்தை தான் தேடி வச்சிருக்கான். எங்களை நீயே மாற்றி மகளே நீரை போட்ட ஒளி சுட்டியே நம்பிக்கையை சீர சுட்டியே எங்களை நீயே மாற்றி மகளே நீரை போட்ட ஒளி சுட்டியே நம்பிக்கையை சீர சுட்டியே நல்ல பிள்ளையா பேரு எடுப்பாய் என்று நாமும் இருந்தோமே நம்பி ஐயோ கண்ட காதெல்லாம் காணலென போனதென்ன உன்னால வம்பி எங்களை நீயே மாற்றி மகளே நீரை போட்ட ஒளி சுட்டியே என் நம்பிக்கையை சிதைச்சிட்டியே. பசுமாட்டு பட்டி ஆட்டுக்குட்டி வல்காணி சொத்தெல்லாம் சீதனமா கிடைக்கலமா, அது எல்லாமே உனக்காக நானே உழைச்சி உயிர் போல சேர்க்கிறம்மா. பசுமாட்டு பட்டி ஆட்டுக்குட்டி வல்காணி சொத்தெல்லாம் சீதனமா கிடைக்கலமா, அது எல்லாமே உனக்காக நானே உழைச்சி உயிர் போல சேர்க்கிறம்மா. மகளே நீயும் படிப்பதற்கு படித்து பாரில் ஜொலிப்பதற்கு உனக்கு ஏற்ற வீடமைத்து விரும்பும் அனைத்தும் செய்தேனே. நீ எமக்கு உண்மையாக இருக்கலையே, நீ படிப்பில் கவனம் செலுத்தலையே. எங்களை நீயே மாற்றி மகளே நீரை போட்ட ஒளி சுட்டியே என் நம்பிக்கையை சிதைச்சிட்டியே. Zoom lecture வந்து போன் வாங்கிட்டு தந்தோம். ஏசி இருந்தா படிக்க லேசி ஏண்டிங்க. அதை இங்கூட்டிங்க. 2 கவர்ட்ட வண்டியும் 3வது கவர்ட்ல 3 கொடுத்து வாங்கி தந்திருக்கிறான். இதுக்கு மேல இன்னும் என்ன நோய் கட்டணும்? ஏமா கட் பண்ணி வரீங்க? பேசுங்க எடுத்து. இந்த போனால தான் உங்களோட படிப்பே நாசமானது. அந்த போனை தாங்க முதல்ல. நோட்ஸ் எல்லாம் போன்ல தானப்பா இருக்கு. அது பரவாயில்ல, போய் படிங்க. என்ன நோட்ஸ் வேணும்னா நான் பிரிண்ட் எடுத்து கொண்டுதா. ஹலோ பப்ளு. பப்ளுவா? ஆரா நீ வாலில வானரம். ஹலோ ஹலோ, போனை கட் பண்ணிதான். யாருங்க அது? என்னிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இந்தா இந்தா திரும்ப போன் வருது. ஹலோ, குட் மார்னிங் அம்முச்சி. ஆரா அம்மாச்சி, நீ யாரா புள்ள பூச்சி? ஹலோ ஹலோ, கட் பண்ணிதான். ஏற்கனவே காய்ச்சவன் போற இவன் போற. விடிய விடிய புள்ள படிக்காளன் நீங்க. நமக்கு தெரியாம புள்ள பேரை பார்த்து ஆயிட்டாரோ. நானும் முந்தனா புஷ்பம் போக எழுந்தும் போது விடியச்சாம 4 மணி போல டோர் அடைக்காம தூங்கிட்டால் மகளன்னு போய் பார்த்தேன். அவங்கள பக்கத்துல படம் ஓடுது. மகள் கை 2ஐயும் தலைக்கு மேல தூக்கி 10 விரலால ஏதோ பண்ணினாள். நான் கனவேல் கன்றி பாடண்டு மகள் 2 சத்தம் போட்டதுதான் கை 2ஐ நிகழ்ச்சிக்கு தூங்கினாள். நான் நிறைய தரமா விளக்கி பார்த்துருக்கிறேன். நான் நினைக்கிற விரலாலே எதுவும் கணக்கு பார்க்கிறாரோ. ஓ, இப்பதான் எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்போ நம்ம மகளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கான். கோயில் நான் அவளுடைய செருப்பு பார்த்தேன். கோயில்ல 9 எடுப்பாள். 7 வயோடுத்து
கொட்டமும் சொல்றல கொட்டமும் சொல்றல காசு கறக்கிறதுக்கு அந்த அளவுக்கு திட்டம் அது. அப்ப மகள் இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றது? நம்மளோட பாரதிய கடமாரில நல்லா பேசுதாங்க. எதுக்கும் அங்க போய் ஒரு வெத்தில வச்சு கேட்போமா? நீங்க வெத்திலை வைக்க தேவையில்ல, சுண்ணாம்பு அப்ப தேவையில்ல. மனநல வைத்திய வசந்த சேனாட்ட அப்பாயின்மெண்ட் எடுப்போம், மிச்சத்தை அவர் பார்ப்பாரு. நான் அவரை பற்றி என் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொடியை சொல்லும் வரைக்கும் சும்மா காசு வைக்க இந்த கள்ள வேலை செய்யலான்னு தான் நினைச்சேன். அவற்றை மகிமையெல்லாம் கேள்விப்பட்டதும் அவரை மானசீக சிசியமாக மாறிட்டேன். மகளோட மனநிலையை மாற்றி மகளை பழைய படிக்க வைக்க மனநல வைத்தியர் வசந்த சேனாதான் சரி மந்திரி. இதுக்கு பிறகு வேலைக்கு போறது கஷ்டம். நல்லா நேரம் போயிட்டு நான் அந்த அப்பாயின்மெண்ட் வேலையை போய் பார்க்கேன். நீங்க மகளை யோசிக்க விடாம பார்த்து கொள்ளுங்க. நான் பாரேன். சரிங்க. வாழ்க்கையே கொஞ்ச காலம் இருந்து விட்டு உயிரே என்றார். அதே வாயில சில நேரம் ஒண்ணு அரைக்கொத்தி அடிச்ச பயிரே என்றார். பைத்தியம் முத்தி போன நீ தொங்க போற வாங்கி வாங்கச்சா மூடியா கயிறு என்றார். ஒருத்திக்காக இலவாக்கும் குள்ளியா வாழ்ற இந்த ஃபீலிங்ஸ் கிடைக்கிற இடத்தை பழக்கி தண்ணி இருக்கிற இடத்த காலோட உணக்கங்களா விளங்க போகுது. சரி சரி, நடந்து போச்சு. இப்ப எதுக்கு அந்த வீண் பேச்சு? என்ன சொல்றாள்? ஒரு மணி வரை உண்மையில் இருக்கான்னு வச்சான். அதுக்கு பிறகுதான் என்னோட கதைப்பாடு. என்னடி பண்ற ஆன்லைன் என்று கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி படிக்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமன்றாள். என்ன மச்சான் இப்படி போய் சொல்ல? லவ் நீ லவ் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதானேடா கல்ல மாட்டாட ரீலோட் கடை இன்னைக்கு இந்த பெரிய பஜார் ஆயிடுச்சு. இப்போ கூட போன் பேசிட்டு இருக்கும்போது கட் பண்ணிட்டாடா. திரும்ப கால் பண்ணி அவளோட அப்பா கலைக்காரடா. எனக்கு பயமா இருந்துச்சான். அவன் இல்லாத வாழ்க்கையே என்னால நினைச்சு பார்க்க முடியலடா. அப்பா என்ன மச்சான் விஷயம் விரிசலாயிட்டோ? ஒன்றுமே விளங்குதில்ல மச்சான். இதயம் இறங்கி சரி, இன்னொன்னு யோசிக்காத. இந்நேரம் நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் கிளாஸ் முடிய உடனே நீ மீட் பண்ற சாமி தம்பி ஒழுங்கிட்டு வச்சு நேர்ல பேசிப்பார். என்ன சொல்றாங்க பார்ப்போம். ஓகேடா. ஸ்டெல்லா பண்ணி என்ன நடந்த காலையில? நான் கால் பண்ணினேன், உங்க அப்பா பேசுறார். ஏய், உனக்கு காலை கட் பண்ணி விடும்போது புரியலையா? ஏதோ பிரச்சனை இல்லை. திரும்ப கால் பண்றா. வீட்டு என்ன ரிப்போர்ட்டை பார்த்து பிரச்சனை ஆயிட்டு அப்பா இந்த போனை வாங்கி எடுத்தேன். ஐயோ, அப்புறம் என்ன நடந்தது? நம்மளோட காதல் தெரிஞ்சுட்டு அவங்க வீட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியா சாணி. என்னோட நம்பருக்கு கால் பண்றீங்க, கிளாஸை கட் பண்ணிட்டு பைக் ரைட் போறீங்க. இப்படி கண்ட நின்ற இடத்தையும் கழிச்சு திணிக்கிறீங்க வச்சுக்கோங்க. என்ன ஸ்டெல்லா, அப்போ நம்ம காதல் வேணாம், ஒரு மண்புழுவும் வேணாம். உனக்கு 1000 எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. அவங்கள யாரும் இப்பவும் சிங்கிளா இருந்தா போய் லவ் பண்ணு சாணி. ப்ளீஸ் லீவ் மீ. ஸ்டெல்லா, நீ உங்க வீட்டை போய் இந்த முகம் கழுவு முதல் என்ற உயிர் பிரிஞ்ச நியூஸ் அறிவா. அதுக்கப்புறம் இந்த லவ் நினைச்சு அழுவா. போகாத ஸ்டெல்லா.
கல்லடி பாலத்துல போய் வீடியோ கால் பண்ணி குதிக்க போறாரு விளக்கியது. உங்களோட அக்காடி வெட்டிங் போயிட்டு ஆடுறதை எடுத்து லவ் லெட்டர் எடுத்து தந்ததெல்லாம் மறந்துட்டு நடுவியா. சும்மா பம்மாட்டு காட்டாம சிச்சுவேஷன் என்னதான் நான் இலக்கு முடக்கு வேலை செய்திருந்தாலும் உன்னத வச்சிருந்த லவ் ப்ரூஸ்ட் இல்ல. காலம் கடந்தாலும் இந்த சினிமா டைலாக் அடிக்கிறது நமக்கு இதுக்கு பிறகு நான் தான் ஆறு வயசு பண்ணி வாடியே படாம காத்துருந்து உங்க அப்பா அம்மா கூட்டி வந்து எங்கிட்ட பேசு வீட்டை போக நேரமாச்சு நான் போறேன். ஸ்டெல்லா நில்லு ஸ்டெல்லா ஸ்டெல்லா கடவுளே கிளாஸுக்கு போன வருவார நேரமாச்சு. வந்து மகளை கேட்டு என்ன செய்ய போறாரோ. மந்தை வைத்தியர் வசந்தசேனா வந்தவரா? இல்ல அவர் வரலங்க. மகளங்க அது வந்துங்க நெக்ஸ்ட் பாஸ்ட் பேப்பர் கிளாஸ் வந்து போயிருக்கார். உங்கள்கிட்ட அதான் சொன்னேன், மகளை பார்த்து கொள்ளுங்க, ஒரு இடம் விடாதீங்க. நான் சொல்லியும் அவள் கேட்கலங்க. சரி, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேளுங்க. வைத்தியர் வசந்தசேனாட்ட மகள் ஃபோன் யூஸ் பண்றதெல்லாம் நான் சொல்லலை. மகள் கொஞ்சம் படிப்புல டவுன் ஆகிக்காவோ கொஞ்சம் அதிகமாக யோசிக்காவுன்னு தான் சொன்னேன். நீங்க அவசரப்பட்டு எதையும் உதவிடாது. சரிங்க, எப்போ வரலாம்? சாமி வாங்க ஐயா, இதோ வந்துட்டார். என்ன டைமுக்கு ஒரு செகண்ட் கூட பின்னா வந்துருக்கீங்க. அவசியமான நான் அதையெல்லாம் விட மாட்டேன். புரியலங்க வீட்டுல பக்கத்துலதான் கிளாஸுக்கு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. படிப்புல டவுனா இருக்காவோ, தனிமையில அதிகமா யோசிக்காவன்னு சொல்லுங்க. யாரையும் நேசிக்காவோ? இல்லையா, அப்படியெல்லாம் இல்லை. ஆனா என்னன்னு தான் தெரியல. அப்போ பிள்ளைக்கு போன் எதுவும் வாங்கி கொடுத்தீங்களா? ஒரு ஃபோன் இருக்குது, அது அவ்வளோ கண்டில்லை. ஜூம் லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு மற்றபடி வீட்டில் தான் இருக்கணும். வீட்டுக்குள்ள தனியறை கொடுப்பது அவனா திறந்து தெரிஞ்சுக்கோ. இப்படி எதுவும் நடந்திருக்கா? இல்லையா, அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. ஓகே, வாங்க. ஐயா அவன் வந்துட்டார். நல்ல வடிவத்தான் இருக்கா. ஐயா ஐயா ஓமா வாங்க வாங்க. மகள், இவர் தான் பிரபல உளவியல் மேதாவி வசந்தசேனா ஐயா. என்ன நீங்க உங்களோட ஃபேமிலியில் ஒருத்தரா பாருங்க. என்னம்மா பேசாம இருக்கீங்க, பேசுங்க. சாமுவேல் அவ இப்பதான் கிளாஸுக்கு போய் களைச்சு வந்திருக்கா. உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகட்டும். போங்கம்மா நீங்க. நான் இப்ப ஏனும் கூட மகளை போச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் உலகத்தில் இருக்கிறதால சில விஷயங்களை கூச்சப்படுவாங்க. ஸோ
She needs space from both of you. இப்போ என்ன பண்ணணும் நாங்கள்? I have one more appointment at the moment. So நீங்கள் நாளைக்கு மக்களை இந்த கிளினிக் கூட்டி வர முடியும். சரிங்கய்யா. என்ன டைம் வர நாங்கள்? நீங்கள் ஏர்லியாகவே வாங்க. No issue. Okay, can I leave now? சரிங்கய்யா. அப்பா யார் இது? உலகியல் வைத்தியர் நம்ம வீட்டுக்கு இருக்கு வந்து போற மகள் அவர் உங்களுடைய ஞாபக சக்தி அதிகமாகத்தான் நான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. கிளாஸ் பண்ணவர் தான் மகள். எவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? என்ன செஞ்சீங்க? பாஸ் பேப்பர் கிளாஸ் இருந்ததால கொஞ்சம் லேட்டாக தான் முடிச்சு வருது. சரி மாறி நீங்க போய் படிங்க. இந்த வயசுல இப்படிப்பட்ட பிரச்சனை வர்றது வழங்கதான். அதுக்காக நீங்க எல்லா விஷயத்துக்கும் அவனை நோண்டாதீங்க. நாளைக்கு வசந்த சேனையோட கூட்டிட்டு போனா மகளோட மனசு சுத்தப்படுத்திடுவாரு. அதுவும் சரிதான் மகள். கவி ஐயா சிரிப்பூட்டும் வாயுலாம் ரெடியா இருக்கா? அதெல்லாம் பக்கா ரெடி பண்ணிருக்கேன் ஐயா. ஓகே ஓகே. அப்ப முதலாவது பேஷண்ட் அழைச்சிட்டு வாங்க. ஓகே ஐயா. Oh my god, coming. அவுத்து வா. மத்திரியெல்லாம் அடைக்கணும் இல்லை ஐயா. ஏன் நடக்கிறான்? ஏன் பண்ண முடியுது? ஏய் என்ன நடந்தது? அது தெரிஞ்சா நானே ஐயா கூட கொடுத்துக்கிறேன் போறேன். ஓ ரெண்டு இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு பேசலாம் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி கையில பிரச்சனை. அதெல்லாம் நான் பார்த்து சொல்றேன். கவி எடுத்து வா சோப்பு கண்ணு பலூன். இதற்கு பயன்படுத்தி இயக்கமிழந்த நரம்புகளை இயங்க வைக்க அடிப்பதுதான் சிவப்பு. இதை அடிச்சா இன்னையா நடக்கும்? அப்போதுதான் விலகும் அவரின் நரம்பு பிடிக்கும். அப்படின்னு அடிங்க. இப்போதுதான் வந்திருக்கு இவருக்கு இயக்கம். அடுத்த செக்ஷனுக்கு கொண்டு வா கவி. கருப்பு வரும். இது எந்த கையா? இது அடிச்சா தான் இந்த நிலை எப்படி வந்ததுன்னு கவி அடிச்சுடாது. இந்த மூணு கை என்னது இருக்கு? இவன் நேற்றிரவு 12 மணிக்கு உங்களோட வீட்டு இருட்டு அறையில கருப்பு படம் பார்த்திருக்கும் போது டேட்டா பக்கெட் காலியானதால ஆழ்த்திற்கு நரம்பு புடைத்து இதயம் படபடத்து இயக்கம் ஒன்று இயந்திரமாக மாறியிருக்கிறது. இப்போது மகன் பழைய மாறிட்டாங்க. அதற்கு முதலில் நான் இவரது போனை செக் பண்ணணும். அவனோட ரோசப்படையில் ஆகியிருக்கேன். கவி அந்த போனை எடுங்க. ஓ என்ன ஐயா? அவர் தொழில் நிலைக்கு வந்து மீண்டும் இயந்திர நிலைக்கு மாற அதிக வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களோட மகன் கடந்த 1 வருட காலமாக சொர்க்கவாசலன் வாட்ஸ்அப் குரூப்ல நிரந்தர உறுப்பினராக நினைஞ்சிருக்கேன். கடைசியா அடிச்ச கருப்பு வலரோட அவனோட கருப்பு படம் என்னவென்னா அப்படியே கரைஞ்சு போயிருக்கு. இப்ப அடிக்க போறோம் பச்சை. அதோட என்ன நடக்கும்? பச்சை வலன் அடிச்சா அவனோட இச்சையெல்லாம் பஞ்சா பறக்கும். அவனோட இந்த பிரச்சனைக்குரிய காரணத்தை அவன் மறந்துடும். அதோட சொர்க்கவாச பொறுப்புல அட்டாயிருந்த அவனை லெப்ட் ஆகி திரும்பவும் அவன் இந்த பிரச்சனையில மாட்டினா நீல வலம் அடிச்சு நினைவே அடிச்சிடலாம். அவி அடி
பச்சு வரும். அப்பா எங்க வந்துருக்கோம் நாம? எனக்கு மனசு சரியில்லாம இருக்கிறது. மண்ணில் வைத்திட்டு வந்தோம். இப்போ அதிருப்தி ஆயிடுச்சு. வாங்கம்மா போகணும். ரொம்ப நன்றி ஐயா. போயிட்டு வா போயிட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ ஐயா. வாங்க சாமி வாங்க. நீங்க சேருங்க. ஐயோ சாமி உங்களை மறந்து சொல்லு. ஓ சரிங்க ஐயா. வாங்க நீங்க அவங்களோட பேர் என்ன சொன்னீங்க? ஸ்டெல்லா. ஓ ஸ்டெல்லா. ப்ளீஸ் ஸ்டாப். சாமி நீங்களும் பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களோட மகள் ஒரு சில விஷயத்தை சொல்றது கூச்சப்படுவாங்க. ஸோ நீங்க கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மகள் அனுப்புறேன். ஓகே. கவி நீ காஃப்டே லீவ் வேணும் கரைச்ச கொடுத்துருந்தா இல்லையா? இன்னைக்கு ஃபுல் டே லீவடா. ஐயா உண்மையா ஐயா சொல்றீங்க? சரி. நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா. ஸ்டெல்லா நீங்க கூச்சமெல்லாம் பட வேணாம். என்ன உங்களை ஃப்ரெண்டாக நினைச்சுக்கோங்க. எனக்கு இதுல எல்லாம் உடன்பாடு இல்லை. அப்பா அம்மா சொன்னதால தான் வந்திருக்கேன். உங்க வயிற்றிலேயே வயசு தெரியுது. உங்களை என்னால ஃப்ரெண்டா எல்லாம் நினைக்க முடியாது. ஓகே கூல் டவுன். இப்போ நீங்க உங்களோட கண்கள் ரெண்டையும் நல்ல இறுக்கமா மூடுங்க. ஸ்டெல்லா நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு எல்லாமே தெரியும் என்று எனக்கு தெரியும். பட் நீ பேச மாட்டேன்ற. நீ பேசியே ஆகணும். கண்டிப்பா பேசியே ஆகணும். உன் வயசுக்கு மெய்யது பொய்யது என்று எதுவுமே தெரியாது. உங்களோட மனசு ஒரு நிலையிலே இல்லை. இப்போ நான் உங்களை தொட்டு உங்களுடைய ஆன்மாவோடு என்னுடைய ஆன்மாவோடு இரண்டரை கலக்க செய்து உங்க சகல சஞ்சலங்களையும் அலசி ஆராய்ப்போம். கொஞ்சம் கோவிக்காதீங்க. நான் கொஞ்சம் இந்த ரூம் லைட்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி போடுவாங்க. மிஸ்டர் வசந்த சேனா, நீங்க லைட் ஓபன் இந்த வேலை விளக்கணக்கு இந்த வேலை. அப்பா சாங்கு என்ன இப்படி அவசரப்படுறீங்க? உங்களை வெளியில வெயிட் பண்ண சொன்னா. நான் டாக்டர்ஸ் எல்லாரையும் கடவுள் அமதிக்கிறவன். உங்களை போல ஆட்களால் அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது பார்த்தேன். என்ற வாயிலிருந்து வார்த்தையை வலிக்கு விளம்பது இடத்தை காலி பண்ணது. ஏனப்பா என்னை எல்லாம் கூட்டி வந்தீங்க? நான் தப்பு பண்ணினது உண்மைதான். எனக்கு உங்க கூடவும் அம்மா கூடவும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பா. தனிமையில இருந்து எனக்கு போன் கிடைச்சதால நான் தவறான பாதைக்கு போயிட்டேனப்பா. ஐ எம் ரியலி சாரிப்பா. இந்த ஒரு வார்த்தை போதும். வைத்தியம் சாக்கியம்